الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يستجاب لأحدكم ما لم يستعجل. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்துலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்துக்கு கீழ் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும், ஸலவாத் என்னும் கருணாமழையும் ஸலாம் என்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முஸ்லிமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த அஸ்ஹாபுகள், தாபிஈங்கள், தபிஉ தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான நாளை தந்து, அந்த சிறப்பான நாளை எந்த இடத்திலே அவனுடைய மேலான ரஹ்மத்து இறங்குகிறதோ அந்த இடத்திலே ஹயாத்தாக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த அருமையான சிறப்பான கடமைகளை சீரான முறையில் செய்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மெல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய இரக்கத்தோடு வாழ்ந்து அவருடைய மேலான பேரன்போடு நாம் உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய மேலான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பிலே தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அகில உலக தலைவர் என்று போற்றக்கூடிய அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய ஒவ்வொரு விடயத்திற்குமான வழிகாட்டல் நிறைந்த ஒரு வழிகாட்டியாக ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு, நிறைய நாங்கள் சிறப்புகளை பற்றி பேசுகிறோம். ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அதிகமான விடயங்களை நாங்கள் பேசினோம், கேட்டோம். சுருக்கமாக சொல்ல போனால், உலகத்திலே எத்தனை அரசியல்வாதிகள் வந்துவிட்டு சென்று விட்டார்கள், புரட்சியாளர்கள் வாழ்ந்துவிட்டு போய்விட்டார்கள், எத்தனையோ சமூக சிந்தனையாளர்கள் உலகத்திலே பல புத்தகங்களை எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள். யாரை எடுத்தாலும் அவர்கள் நாங்கள் இன்னது செய்திருக்கிறோம், இப்படி செய்ய போகிறோம் என்றெல்லாம் எங்களுக்கு சொன்னார்களே தவிர, நான் வாழ்ந்தது போன்று நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி சொன்ன ஒரே ஒரு தலைவர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஃபத்தபிஊனி, என்னுடைய ஒவ்வொரு விடயத்தையும் பின்பற்றுங்கள், ஒவ்வொரு விடயத்திலும் உங்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது, உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்ன ஒரே ஒரு தலைவர் எங்களுக்கெல்லாம் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கண்ணியமாக ஒரு வழிகாட்டலாக தந்தானே, அந்த நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் கட்டளைகளை சொல்வதோடு, அப்படி செய்ங்க இப்படி செய்ங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை சொல்வதோடு மாத்திரமல்ல, சிறப்பான சில உதாரணங்களை ஒரு ஆசிரியர் பாடம் படிப்புகின்ற பொழுது மாணவர்களுக்கு எப்படி உதாரணங்களை சுட்டி காட்டி மாணவருடைய மனசுகளிலே அந்த போதனையை பதிவு வைப்பாரோ, நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அழகான சில உதாரணங்களை சுட்டி காட்டி நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி வைத்திருக்கிறார். மிஷ்காத் ஷரீஃபிலே ஒரு அழகான ஒரு உதாரணத்தை போடப்படுகிறது.
நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், ஃபஇன்னமா புஇஸ்து, நான் உலகத்திலே அனுப்பப்பட்டதற்குரிய உதாரணம் என்னவென்று சொன்னார். எதற்காக வேண்டி எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்னால் உங்களுக்கு பயன் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது ஒரு அருமையான உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் போகின்ற வழி இருக்கிறது சின்ன பாதை. சாதாரணமாக ஒரு ஆள் மட்டும்தான் ஒத்தையடி பாதை என்று சொல்லுவாங்க. அவன் போகின்ற பாதையுடைய 2 பகுதியிலும் அடர்ந்த காடுகள், ரொம்ப பயங்கரமான காடுகள். இந்த காட்டுக்கு நடுவிலே தான் அவனுடைய பிரயாணத்தை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இடைவெளியில இருளாகிவிட்டது. இருளான நேரம், அடர்ந்த காடு, பயங்கரமான நேரம், நீண்ட நேரம் பிரயாணம் செய்ய முடியாது, விசேஷமாக கடுமையான இருளே பிரயாணம் செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான், அந்த காட்டினுடைய ஒரு பகுதியிலே ஒரு இடத்தை துப்புரவு செய்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி வெளிச்சத்தை உருவாக்குறான். கம்புகளையும் குச்சிகளையும் கொண்டு வைத்து நெருப்பை உருவாக்குறான். காட்டுடைய நெருப்பிலே நெருப்பு உருவாகிவிட்டது. நெருப்பு பத்துகிறது. பல இடங்களிலும் வெளிச்சம் சென்று கொண்டிருக்கிறது. எதிர்பாராத நிலைமையில வெளிச்சம் ஏற்பட்டதனால ஆங்காங்கே இருக்கின்ற சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறது, புற்றிசல்கள், சிறு சிறு வண்டுகள் எல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் என்ன செய்கிறான், ஓடி பறந்து வருகின்ற இந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் நெருப்புக்குள்ளே விழுந்து விட்டால் கருகிவிடும், செத்துவிடும் என்பதற்காக வேண்டி நெருப்புக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த பூச்சிகள் விழுந்து விடாமல் இருக்க அவன் கையால தடுத்துக் கொண்டிருக்கிறான், போகும்படி விரட்டிக் கொண்டிருக்கிறான். சில பூச்சிகள், சில வண்டுகள் என்ன செய்கிறது, அவனுடைய தடையை மீறாமல் வந்த வழியை பார்த்து மீண்டும் திரும்பி விடுகின்றன. சில பூச்சிகள் அந்த தடையையும் மீறி அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து தன்னை கருக்கிக் கொள்கிறது, தன்னை மாய்த்துக் கொள்கிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், உலகத்திலே நீங்கள் தனிநபராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், அத்தனை பேருக்குமான வழிகாட்டை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா என்னிடத்திலே வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த அருமையான வழிகாட்டல், அருமையான சிறப்பான விடயங்களை எல்லாம் நிச்சயமாக நீங்கள் அவ்வப்போது பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையினால் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, கவலையான நேரம் வரலாம், கஷ்டமான நேரம் வரலாம், சந்தோஷமான நேரம் வரலாம், அனைத்து நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்கள் வெற்றியோடு இருக்க முடியும் என்ற கருத்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்லி வைத்தார்கள். அந்த அமைப்பிலே தான் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல பண்பு, ஒரு குணம் என்னவென்று சொன்னால், எந்த விடயத்திலும் நாங்கள் ஆத்திரப்பட்டு விடாமல், அவசரப்பட்டு விடாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய முறையை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்லியும் வைத்திருக்கிறார்கள், செய்தும் காட்டியிருக்கிறார்கள். தொழிலாக இருக்கலாம், தொழில் செய்வராக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் சமூக சேவை செய்கின்ற விடயமாக இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம். எதிலும் நிதானத்தோடு, எதிலும் அவசரப்பட்டு விடாமல் கொஞ்சம் சிந்தனை செய்து நிதானத்தோடு நடக்க வேண்டிய ஒரு முறையை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அருமையான சஹாபியா சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு தடவை நபி அவர்களுக்கு பின்னாலே தொழுது கொண்டிருந்தோம். தொழுகை முடிந்ததற்கு பின்னாலே நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கேட்டார்கள், நாம் எல்லாம் தொழுது கொண்டிருந்தோம், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, சலசலப்பான ஒரு சத்தம் கேட்டது, என்ன சத்தம் என்று கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு பின்னாலே தொழுது கொள்ள வேண்டும், அவசரமாக வர வேண்டும், அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு ஒருவரை ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டு வந்தோம், அவசரப்பட்டு ஒருவரை முந்திக் கொண்டு வந்தோம். இந்த முந்தி வருகின்ற பொழுது ஏற்பட்ட சலசலப்பு சத்தம் இருக்கிறது, அதுதான் உங்களுடைய காதுக்கு விழுந்திருக்கிறது என்று சொன்னார்கள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், ஃபலா தஃஅலு வ அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், இப்படி எல்லாம் அவசரப்பட்டு வராதீங்க,
ஒரு அமலை செய்வதா இருந்தாலும் ரொம்ப அமைதியா செய்ய, நிதானத்தோடு வாங்க. உங்களுக்கு பெற்றுக்கொண்டதை செய்து கொள்ளுங்கள், மீண்டும் உங்களுக்கு விடுபட்டதை தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் அவசரப்பட்டு நிதானம் இழந்து வருகின்ற பொழுது பலவிதமான ஆபத்துக்களை நீங்கள் எதிர்நோக்க வரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி வைத்த அந்த அருமையான விடயம் இன்றைக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளது என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நம்முடைய சமூக வாழ்வோடு சிந்தனை செஞ்சு பார்ப்போம். சாதாரணமாக எல்லா இடங்களிலும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் மாவில் படிச்சிருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம் என்று சொன்னா அவசரமா வந்துடுறோம்னு வச்சுக்கிடுங்க. ஒவ்வொருத்தர் அவசரமா வருகின்ற பொழுது, கொஞ்சம் விரைவா வருகின்ற பொழுது என்ன நடக்கும்? எல்லாம் பாதுகாக்க வேண்டும். வலிக்கிட்டோம் என்று சொன்னால் எத்தனை விதமான ஆபத்துக்களுக்கு நாம் ஆளாக வேண்டி வரும். எத்தனை மாத காலங்கள் நாம் படுக்கையில் இருக்க வேண்டி வரும். இதை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னார்கள். சில இடங்கள்ல கூட வாகனத்தில் வாராக்க நிறைய பேர் வாகனத்தில் வருவாங்க. ஒரு தெருவுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கரிக்கங்க நம்ம நினைக்க கூடாது. தெருவுக்கு பாதைக்கும் நாம் கொடுக்க வேண்டிய ஹக்கரிக்கு என்ன ஹக்கு? தன்னுடைய பார்வையை தாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு தெருவுக்கு கொடுக்க வேண்டிய முறை இருக்கிறது. போக்குவரத்து செய்யக்கூடிய மக்களுக்கு தடை இல்லாமல் நிதானத்தோடு நடக்கக்கூடிய ஒரு அழகான முறை வைத்துக் கொள்ள வேண்டும். அவசரத்துல தாறுமாறாக வாகனத்தை நிறுத்திட்டு மஸ்ஜிதுக்கு வந்துடுறான். பின்னாடி போர்வை நினைப்பார், அவசரமா சொல்ல நினைப்பார்கள். அதே நேரத்தில் அது ஒரு சில நேரங்கள்ல மாற்று மதத்தவர்களாக இருக்கிறான். இப்படியான நிலைமையில நாம் அவசரப்பட்டு வந்து விட்டால், நிதானம் இழந்து அந்த மஸ்ஜிதுக்கு வந்து விட்டால், அதனால ஏற்பட்ட விளைவுகளை இந்த நிலைமையிலே இந்த இலங்கை நாட்டிலே பல இடங்களிலே நாம் காணக்கூடியதாக இருந்தது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையை சொன்னார்கள். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், ஃபலா தஃஅலு வ அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகா. நீங்க அமலுடைய விஷயமா இருக்கீங்களா, கொஞ்சம் அமைதியா செய்யுங்க. எந்த விடயமா இருந்தாலும் சரிதான். பாருங்க, தொழுகைக்கு பின்னால கூட சில உபரியான வணக்கங்கள் இருக்கு, சின்ன சின்ன வணக்கங்கள் இருக்கு. நம்ம எல்லாம் சில பேர் அதை கேர் பண்றது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள். உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஒருவன் மகரிபு தொழுகைக்கு பின்னால், அதே நேரத்தில் சுபஹு தொழுகைக்கு பின்னால சாதாரணமாக கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது என்று சொல்லி அந்த கலிமா இருக்கு இல்லையா, அந்த கலிமாவை 10 முறை ஓதுற சுன்னத்து. காரணம் என்ன? வகான ஹிர்ஸல் லிஷைத்தான். சுபஹுடைய நேரத்தில் ஓதுறீங்களா, மகரிபு வரைக்கும் ஷைத்தானுடைய சில பாதுகாப்பை விட்டும் சில கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகரிபு நேரம் ஓதுறீங்களா, சுபஹு வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு சிறிய துஆ எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பை தருகிறது. மகரிபுக்கு பின்னால சுபஹுக்கு பின்னால 10 தடவை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில பயன் இருக்குதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபஹுக்கு பின்னால அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் 7 முறை ஓதுறது. சுபஹுக்கு பின்னால ஓதுறது, மகரிபுக்கு பின்னால ஓதுறது சின்ன துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் வஃபாத் ஆகிவிட்டால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்களுடைய மரணத்தை மௌத்திலே பரக்கத்து செய்வான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் 7 முறை ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் போகும்? எத்தனை பேர் சிந்திச்சு பாக்குறீங்க? சலாம் கொடுத்தன ஓடிடுறீங்க இல்லையா? தேவை ஒன்றும் இல்லை. முக்கியமான தேவை இருந்து வெளியே போறது பிரச்சனை வேற. ஆனால் அவசரமா சொல்லி விடுகிறோம். என்ன செய்யறோம்? தெருவிலையும் அங்கேயும் இங்கேயும் இருந்து கொண்டு பலவிதமான தேவையில்லாத கதைகளை கேட்கும். எந்த அமலுடைய பரக்கத்தை பெற வேண்டுமோ அத்துணை இழந்து விடுகிறோம். ஆகவேதான் உபரியான சில வணக்கங்களை அமைதியாக அவசரப்படாமல் நிதானத்தோடு செய்தால் இந்த அளவுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளுக்கு சிறப்பை தருகிறார் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அமலுக்காக வேண்டி எடுத்துக்காக்க வேண்டி சொல்லுகிறேன். தொழுகைக்கு பின்னால ஆயத்துல் குர்சி ஓதும் பழக்கத்தை வச்சுக்கிறீங்க. எத்தனை பேருக்கு ஆயத்துல் குர்சி பாடமும் தெரியல, பாடமாக்கிறீங்க. வயசு கொஞ்சம் கூடுதலா போயிட்டு பரவாயில்லைங்க. ஆயத்துல் குர்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதும் பழக்கம் இருந்தால் எந்த ஒரு நாள் வஃபாத்தா தான் வேண்டும். நம்மளை எல்லாம் கொண்டு கபர்ல வைக்கத்தான் போறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை
இந்த ஆயத்துல் குர்சியுடைய பரக்கத் வஃபாத்தாவி கபரிலே வச்சு இங்க மேல பழைய போட்டு மண்ணை போட்டு மூடிக்கிட்டு வந்துருவாங்க இல்லையா, இந்த ஆயத்துல் குர்சியுடைய பரக்கத் சுவர்க்கலோகத்துக்கும் எங்களுக்கு இடையிலே ஒரு துளை இடப்பட்டு சுவர்க்கலோகத்துடைய வாடை எங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகளெல்லாம் ரொம்ப அமைதியாக செய்ய வேண்டிய விடயமா இல்லையா? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள். ஃபலா தஃஅலு வ அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார். அமலுடைய விடயமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப நிதானமான முறையில இருந்து செய்யுங்க என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவியில ஒரு தொழுது முடிந்த கையோட துஆ கேட்க ஆரம்பிச்சார். துஆ கேட்க ஆரம்பித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அஜ்ஜல்த யா முஸல்லி, தொழக்கூடிய மனுஷனே நீங்க அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் என்ன அவசரப்பட்டேன்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் துஆ கேட்பதற்கு ஒரு முறை இருக்கு. தொழுத கையோட எடுத்து யா அல்லாஹ் எனக்கு அதத்தா இதத்தா அப்படித்தான் இப்படித்தான்னு கேட்கிறல்ல. ஒரு துஆவுக்கு ஒரு முறை இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ வேண்டும், பின்னாடி ரசூலுல்லாஹி ஸலவாத்து ஓத வேண்டும், அப்புறமா உங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும். அதே மாதிரி முடிக்கின்ற பொழுதும் ஸலவாத்தோடு முடிக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலே தான் பரக்கத். இதை விட்டு விட்டு அவசரப்பட்டு இரண்டாம் சலாம் கொடுத்த உடனே அதத்தா இதத்தா அப்படி கேட்கிறீங்களே, அது முறை அல்ல. அஜ்ஜல்த யா முஸல்லி, நீங்க என்ன செஞ்சீங்க, தொழக்கூடியவர்களே நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்க என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான், இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஈமான்தாரிகள் அந்த பாலஸ்தீனத்திலே ஈமானுடைய மக்கள் படுகின்ற பாடு, செய்கின்ற தியாகத்தை நாங்கள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஒன்றை மட்டும் சொல்லி வைக்கிறேன், கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்ன ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா என்னுடைய கூட்ட உம்மத்திலே ஒரு கூட்டம் இருப்பார்கள், லா யதுர்ருஹும் மன் ஆதாஹும், அவர்களை எதிர்ப்பவர்கள் எதிர்த்தாலும், எத்தனை தொலைகள் செய்தாலும், எத்தனை விதமான அநியாயங்கள் செய்தாலும், லா யதுர்ருஹும், அவர்களை அது பாதிக்காது என்று சொன்னால் ஈமானை பாதுகாக்காது. ஈமானுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்கள் இருப்பார்கள். யா ரசூலல்லாஹ் மன்ஹும், அவர்கள் யார் என்று கேட்டாங்க. அஹ்லுல் குதுஸ், அவர்கள்தான் அந்த பைத்துல் முகத்தஸை சார்ந்த பகுதியிலே உள்ள மக்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எங்கட துஆக்கள்ல நம்ம தேவைக்கு கேட்கிறோமா இல்லையா, அந்த துஆக்கள்ல அந்த மக்களுடைய நிம்மதிக்காக வேண்டி, வெற்றிக்காக வேண்டி கொஞ்சம் கேளுங்க. சில நேரங்களில் நாங்க யோசிக்கலாம், நாங்க துஆ கேட்டு என்ன நடக்க போகுது, ஆயுதம் தூங்க இயலா, போகவும் இயலா, இந்த நிலைமையில எப்படி கேட்கலாமா கூட நினைக்கலாம். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் யுத்தத்தில இருந்து மதீனாவை நோக்கி வராங்க. ஒரு இடத்துல தங்க வேண்டிய அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார், இன்ன ஃபில் மதீனத்தி லஅக்வாமன், மதீனாவில ஒரு சாரார் இருக்கிறாங்க, ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் ஆயுதங்கள் தூக்கி தீனுக்காக வேண்டி, மார்க்கம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களை அழிக்க வந்தவர்களை நாங்கள் எதிர்த்து போய் போர் செய்கிறோமே, எங்களுக்கு கிடைக்கின்ற அதே ஜிஹாதுடைய நன்மை அந்த மதீனாவிலே உள்ள மக்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அது என்ன காரணம், நாங்க எங்களுடைய குடும்பத்தை விட்டு உயிரையே மதிக்காமல் ஆயுதங்களோடு சென்று கொண்டு வருகிறோம், அவர்களும் மதீனாவில் இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கிறது காரணம் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சஹாபாக்களே, அவங்களுக்கு வர முடியல, சந்தர்ப்பம் இல்லை, ஆனா இருந்தாலும் என்ன செய்யறாங்க, கையேந்து அழுகுறாங்க, மனம் உருவி அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எங்களிடத்துல இருந்து ஈமான்தாரிகள் போயிருக்கிறாங்க, சக்தியை கொடுப்பாயா, வெற்றியை கொடுப்பாயா, சிறப்பான வாழ்வை கொடுப்பாயா என்றெல்லாம் எங்களுக்கு அவனு துஆ செய்யறாங்க. அந்த மனம் உருகி கேட்கிறாங்களே, அந்த துஆவுடைய பரக்கத் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அதே கூலியை மாதிரி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த மக்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால துஆ கபூலாகிற நேரம் இருக்கு,
தஹஜ்ஜத்துடைய நேரமிக்கு கேளுங்க அல்லாஹ் இடத்துல. நம்முடைய தேவைக்காக வேண்டி நாம் எப்படி கேட்கிறோமோ அதே மாதிரி அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி, ஈருலக ஜெயத்துக்காக வேண்டி கேளுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த முஜாஹிதுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஹதீஸுடைய வழக்கம். எனவே அந்த நல்ல நேரத்திலே அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். துஆவுடைய விஷயத்திலே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேருக்கு ஆசை என்ன தெரியுமா? கொஞ்சம் அவசரமா பணக்காரன் ஆயிடும். கொஞ்சம் அவசரமா, அது ஹலாலோ ஹராமோ, யாருடைய வாழ்க்கை நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போனாலும் சரி பரவாயில்லை, நாங்க தான் கொஞ்சம் ஜொலியா இருக்கிறோம், கொஞ்சம் அவசரமா பணக்காரன் ஆயிரும் என்பது சில பேருடைய ஆசை. அதற்காக வேண்டி சில பேர் என்ன செய்வாங்க, தவறான வழிகளை எல்லாம் பாவிக்கக்கூடிய நிலைமை கண்கூடா காண்றோம். கடைசியில அந்த நிலைமை எப்படியெல்லாம் ஆகுது என்பதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட, அதாவது நபிமார்களுடைய விடயத்தில் மதியன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அனுப்பப்பட்ட மதியன் வாசில் நிற்கிறாங்க இல்லையா, வியாபாரிகள், ரொம்பவும் வியாபாரத்தில் விற்பனர்கள், ரொம்ப அதிகமான நுழைஞ்சு உள்ளவங்க, கொஞ்சம் அவசரமா நுட்பமான வேலையெல்லாம் செய்வாங்க. காலங்கள் போக போக கொஞ்சம் அவசரமாக என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், கொஞ்சம் பணக்காரன் ஆயிரணும். யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, எவன் வாழ்க்கை கெட்டாலும் சரிதான், எவன் உயிர் போனாலும் பரவாயில்லை, நாங்க நிம்மதியா இருக்கோம் இந்த அமைப்பிலே தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான முறையில் சொன்னாங்க, வஅவுல் கைல வல் மீசான் வலா தப்ஹஸுன் நாஸ் அஷ்யாஅஹும் வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹா. மக்களே, அளவை நிறுவையில நிதானமா இருங்க. அதை வச்சுதான் நம்ம கள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அளவை நிறுவையில நம்ம கள்ள வேலை செஞ்சாங்க. இந்த காலத்தை பொறுத்தவரை எத்தனையோ கள்ள வேலை நடக்குது. ஆனா அவங்க அந்த அமைப்பில் நடந்து கொண்டாங்க. சொன்னார்கள், இந்த வேலை செய்யாதீங்க, வலா துஃப்ஸிது பஅத இஸ்லாஹா. மக்கள் நல்ல எண்ணத்தோடு உங்களுக்கு நல்ல முறையில கொள்கல் வாங்கல் செய்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில நீங்கள் பிரச்சனையும் அநியாயத்தையும் நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி பார்த்தாங்க. அது வலது காதால கேட்டு இடது காதால உருற காலம் தான் அது இருந்துச்சு. எதுவுமே கேட்கல. அவங்க சொல்லிக்கிட்டு போகட்டும், நாங்க கொஞ்சம் அவசரமா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நிதானம் இழந்து அவசரப்பட்டாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பார்த்தா திருந்துவாங்க, கொஞ்சம் நிதானத்தோடு வருவாங்கன்னு பார்த்தா நடக்கல. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வஅஹயதுமுர் ரஜபத்து வஅஸ்பஹு பி தாரிஹிம் ஜாலிமின். ஒரு நாள் திடீரென ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சு. ஒரு அதிர்வு மாதிரி ஏற்பட்டு பூகம்பம் ஏற்பட்டுச்சு. மறுநாள் காலையில எழுப்பி பார்த்தா எல்லாரும் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அப்படியே மௌத்தா போயிட்டாங்க. எல்லாம் அப்படியே இருக்குது, எச்ச வச்ச மாதிரி இருக்கு. சிலது உயர்ந்த மாடியில, கீழ் மாடியில, சில பேர் கடையில, சில பேர் உல்லாச ஹோட்டல்கள்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி இருக்கிற சமயத்தில் காலையில எழுப்பி பார்த்தா எல்லாருக்கும் எல்லாம் மூச்சு தாண்டி அப்படியே மௌத்தா போயிட்டாங்க. குர்ஆன் ஆயத்தான் சொல்லுகிறது, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தொழிலாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு நடங்க. ரிஸ்க் தாரவன் அல்லாஹ்ங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பூச்சி புழுக்கள் உட்பட பேசுகின்ற சத்தம் அந்த பாஷா அவங்களுக்கு தெரியும். ஒரு கடற்கரை ஓரமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு புழு என்ன செய்ய தெரியுமா, வாயில ஒரு உணவை எடுத்துக்கிட்டு புழு மாதிரி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. கடல் கரை ஓரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தவளை மாதிரி ஒரு மிருகம் வந்துச்சு. தவளைக்கு மேல அது ஏறிச்சு. டக்குன்னு அந்த தவளை கொஞ்சம் கடல் உள்ளுக்கு போயிடுச்சு. பின்னாடி அது வெளியே வந்துச்சு. புழு சும்மா வாயில சாப்பாடுல வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்கப்பா போனீங்க, என்ன நடந்துச்சு? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே நபியே அவர்களே, இந்த கடல் அடியில் இந்த ஓரத்துல ஒரு கல் இருக்கு. கல்லுடைய பாறை இடுக்குள்ள ஒரு புழு இருக்கு. அந்த புழுவுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் என் கையில தந்திருக்கிறான். அதனால உணவை கொண்டு வந்தா அல்லாஹ் தவளையுடைய உருவத்துல ஒரு மலக்க வச்சிருக்கிறான். அதுல ஏறனா கொண்டு வந்து விடும். அது புழு சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்விடத்துல சொல்லும், அல்ஹம்துலில்லாஹ், யாரும் பார்க்காத இடத்துல வச்சு எனக்கு ரிஸ்க் தாராயா அல்லாஹ், அப்படியான ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அது சொன்னதுக்கு பின்னாடி நான் வெளியே வந்துடுவேன். ஆகவேதான் உலகில் உள்ள அனைத்துக்கும் ரிஸ்குடைய அமைப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா தஃஅலு, எந்த விஷயத்திலும் அவசரப்படாதீங்க, நிதானமா நடந்து கொள்ளுங்க. குர்ஆன் சூரத்துல் பக்கராவில தெளிவான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அயவது அஹதுக்கும் அந்த கூனலஹு ஜன்னத்தும் மின் நஹீலின் வ அனாபின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார். அல்லாஹ் கேட்கிறான், அயவது அஹதுக்கும், உங்களுக்கு விருப்பமா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, நம்ம நாட்டு பாஷையில பேசுவோமே தற்காலத்தில் உள்ளதுல நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, தோட்டம் துறவுகள் இருக்கிறது, ரொம்ப நிம்மதியா இருக்கிறீங்க. இதே நேரத்தில் நீங்க வயசாவிட்டீங்க, உங்களால எழுந்திருக்க முடியல. இன்றைக்கு 40 வயசுக்கு முந்தைய இடுப்புக்கு பணியை செய்வன் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்களா இல்லையா? புட்டு வந்தப்படுது, நடக்குதா இல்லையாங்க? 1000 வியாதிகள் வந்துடுச்சு. ஆகவே உங்களுக்கு நடக்க முடியல, வயசாவிட்டீங்க, நோயாளியாவிட்டீங்க. ஆனால் உங்களுடைய வியாபாரத்தை பார்ப்பதற்கோ உங்களுடைய குடுக்கல் வாங்கலை செய்வதற்கோ உங்களுடைய பிள்ளைகளால முடியாது. காரணம், அவர்களெல்லாம் சின்னவர்கள், சரியான வயதை அடையாதவர்கள். இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நீங்க வயசு, உங்களோட சின்னவர்கள் வியாபாரத்தை பார்க்க முடியாது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு பெரிய நெருப்பு கட்டியை அனுப்பி உங்களோட சொத்தை பத்த வைத்து விட்டால் உங்களோட நிலைமை எப்படி? அயவது அஹதுக்கும், சாதாரணமா பார்க்கிறோம் இன்னைக்கு எத்தனை கடைகள் தீக்கையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தே தெரியா கேட்டா மின்சார ஒழுக்கன்னு சொல்றாங்க. அல்லாஹு ஆலம். எப்படி இருந்தாலும் நடக்குதா இல்லையாங்க? அல்லாஹ் கேட்கிறான். சூரத்துல் பக்ராவிலே இருக்கிறது, அயவது அஹதுக்கும், நீங்க வீடியோல நடக்கிறதுக்கு விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. எனவேதான் இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், குர்ஆன் சொல்கிறது, லஅல்லக்கும் தத்தஃபக்கரூன், நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இதனை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தையும் நிதானத்தோடு யோசித்து நடக்கக்கூடிய ஒரு அருமையான வழிமுறையை அழகான முறையிலே காட்டி தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு நவீனமான காலம், எல்லாத்தையும் விஞ்ஞானத்தோட பார்ப்பாங்க. ஒரு பட்டனை அமைக்கினா உலகத்தையே பார்க்க முடியும், அப்படியான ஒரு காலகட்டம். சில பேர் என்ன செய்ய தெரியுமா, ஏதாவது ஒரு விஷயத்தை நியூஸை எடுத்தா அது நல்லதா கெட்டதா, நடந்திருக்கவே நடக்கலையா, அதெல்லாம் கிடையாது, உடனே சேவ் பண்ணிடுறது. யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அனுப்பிடுறது. பின்னாடிதான் யோசிக்கிறது, அப்படி நம்ம செஞ்சது தவறா போச்சு, இப்படி செய்யக்கூடாது, நடந்தது இருக்கிறது. ஆகவே கேள்விப்பட்டதை போட்டு மக்கள் மத்தியிலே குழப்பத்தையும் பிரச்சனை ஏற்படுத்தின வரலாறு நிறைய இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட சிறப்புமிக்க குர்ஆன் எங்களை பார்த்து சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. ஒரு கெட்ட நியூஸ் உங்களுக்கு வந்தா, மனவேதனை நியூஸ் வந்தா, ஃபதபையன், முதலாவது தேடுங்க, இது நன்மையா தீமையா. குடும்பத்தை விசாரிக்கலாம். சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க குடும்பம் அப்படி ஆவிச்சு, இந்த பொம்பளை பிள்ளை இப்படி ஆவிச்சு, இப்படி செஞ்சானாமே திருட சொல்லிடுவான். அதை ஒரு ஆள் நம்பி என்ன செய்யறது, நாங்களே டைப் பண்ணி அனுப்பிடுறது. இந்த வேலை செஞ்சிடாதீங்க. ஃபதபையனு, முதலாவது நீங்க தெளிவு பெறுங்க, இது நடந்திருக்குமா இல்லையா, இதுல மர்மம் என்ன. பக்க சார்போடு நடந்து கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால், பக்க சார்போடு நடந்து நீங்கள் அதை அறிவித்தால் அதனால வரக்கூடிய விளைவு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் எல்லாம் அலாமா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்க செஞ்ச வேலைக்கு கவலைப்பட வேண்டிய வரும் என்பதை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் தெளிவான முறையில் சொன்ன விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிதானம் இல்லாம அவசரப்பட்டு நியூஸ் அனுப்புறாங்களே, இவங்க எப்படி போல என்று சொன்னா, இரவு நேரத்தில் விரவு பறக்கிற மாதிரி, கடுமையான இருளோடு வச்சுக்கிறீங்க, கடுமையான இருள், விரவு பறக்கிறாரு. அந்த நேரத்தில் பாம்பு சுருண்டு தான் தெரியாது, பூரான் சுருண்டு தான் தெரியாது. கையை வச்சா பாம்பு கொத்திருமா இல்லையா? இதே மாதிரி தான் தெளிவில்லாமல் நீங்க டைப் பண்ணி அனுப்பிடாதீங்க, விஷயத்தை அறிவிச்சிடாதீங்க என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பனி முஸ்தலக் என்று சொல்லி ஒரு குடும்பம், ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்திலிருந்து வந்தவர் தான் வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு அருமையான சஹாபியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்க கூட்டத்துல போயிட்டு ஜகாத்தை வசூலிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. போனா இந்த நாளைக்கு பின்னால நம்ம கட்சிக்காரர், நம்ம ஊரு சேர்ந்தவர் வாராரடி, ஒரு சந்தோஷத்துல எல்லாரும் ஒன்று திரண்டு அவரை வரவேற்கிறதுக்கு ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. போன வரைக்கும் இது புரியல, தப்பா நினைச்சுக்கிட்டாரு. நம்மளுக்கு ஏதாவது அநியாயம் வர்றோம் போல விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒன்றும் பேசல. ரசூலுல்லாஹ் வந்தார், யார் ரசூலல்லாஹ், என் கூட்டத்துல போனேன்,
அங்க ஈமான் இஸ்லாம் தெரியுறதா விளங்கல்ல. அவங்க எனக்கும் சில அநியாயங்கள் செய்யற மாதிரி விளங்குது, அதனால திரும்பி வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படல, அத வேற மாதிரி நினைக்கல. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பனி முஸ்தலக் கூட்டத்துல போங்க, போய் அவ அசூர் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா நீங்க போற வாரதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் மற்றவருக்கு தெரியாத மாதிரி போய்க்குன்னு சொன்னாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள். அங்க போய் பார்த்தாங்க மகரிபுடைய நேரம், பாங்கு சொல்லப்படுகிறது, ஜமாத் நடக்குது. இஷாவுடைய நேரம் பாங்கு சொல்றாங்க, மஸ்ஜிதுல ஜமாத் நடக்குது. பின்னாடி மறுநாள் போல போயிட்டு தேவையான இடத்துல போயிட்டு மார்க்கத்தை சொல்லி ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்க, இவரை வரவேற்கிற அமைப்புல இருந்தாங்க, இவர் வந்துட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான கருத்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையை சொன்னார்கள். அருமையான சஹாபாக்களே, நான் ஒரு விடயத்தை கேள்விப்பட்டு அவசரத்தோடு பேசியிருந்தால், அவசரத்தோடு முடிவெடுத்திருந்தால் என்ன நிலைமை ஆகிவிடும். அதனாலேதான் இந்த விடயத்திலும் நான் நிதானத்தோடு நடந்து கொண்டேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு சொல்லி வைக்கிறேன், இன்றைக்கு வாட்ஸ்அப், வைபர், பேஸ்புக்ல நிறைய வளைஞ்சிருக்கு, கண்டதெல்லாம் போடாதீங்க. இதனால எத்தனை விதமான பிரச்சனைகள் உள்ளூர நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீங்களோ அறிய மாட்டீங்களோ அல்லாஹ். அதனாலேதான் எனக்கு 2 புத்தகத்தை படிச்சுட்டு மார்க்கம் தெரியும் என்று சொல்லி போட்டுடாதீங்க, மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படாதீங்க, அமல் செய்யக்கூடிய மக்களை கெடுத்துடாதீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய கிருபையினால் உங்களுடைய அந்த செய்திகளை நிதானமாக செய்து கொள்ளுங்கள் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னார்கள். இதைத்தான் சொன்னார்கள், வாக்கலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், எந்த விஷயமும் அமைதியாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்ப விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் வேணுங்க. சில நேரங்கள்ல நம்மள அதிகமான பேரு திருமணம் முடிச்சாக்கள் இருப்பாங்க, மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு இடையில சில பிணக்கல் வரும், கதை பேச்சு வரத்தான் செய்யும். அவ ஒன்று பேசுவா, இவருக்கு பிடிக்காம இருக்கும், கணவன் பேசினா மனைவிக்கு பிடிக்காம இருக்கும். இப்படி பேச்சு கொஞ்சம் முத்துக்கின்ற பொழுது திடீரென சில கணவன் மாறு, உன்னை நான் தலாக்கு சொல்லிட்டேன், 3 தலாக்கு சொல்லிட்டேன், உன்னை பிரிஞ்சு வாழ்றேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லிடுறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆத்திரத்தில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். சில இமாம்கள் எழுதுறாங்க, பரிகாசத்துக்கு கூட இந்த வார்த்தையை பாவிச்சிடாதீங்க. என்ன செய்யறது, மணமகன் அந்த பெண்ணுடைய வலியுடைய கையை பிடிச்சு கபில்து நிக்காஹா, அந்த பெண்ணுடைய அனைத்து விடயங்களை நான் பொறுப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லுக்கு நம்ம எப்படி மதிப்பு கொடுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, தலாக்குடைய வார்த்தை, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் முன்பின் சொல்லி சில நேரங்கள் அப்படித்தான் ஆபிட் என்று சொன்ன மார்க் அடிப்பில் அடையினால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில மனைவிமார் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க அந்த குடும்பத்தை பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, நாங்களெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோமே என்றெல்லாம் அப்படி மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஆசை போல விளங்குது. 1 மாச காலம் என்ன செய்யல, மனைவிமாரோட பேசல. இந்த அளவுக்கு என்று சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகளார் ஹஃப்ஸா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மனைவிமார தலாக் பண்ணிட்டாங்க என்று கதை எல்லாம் ஹோஹோடு பறக்க ஆரம்பிச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எல்லாம் விவாகரத்து பண்ணினா கேள்விப்பட்ட மிஸ்ஸமான்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நான் கொஞ்சம் ஓரமாயிருக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த சமயத்துல ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறங்கற 1 மாசம் போயிடுச்சு. யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக இன் குந்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா, மனைவிமார்களே, நீங்கள் உலகத்திலே சுகமாக வாழ வேண்டும், நல்ல இருக்க வேண்டும், மற்றவர்கள் மாதிரி ஒரு சிறப்பா ஒரு பணம் படைத்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த வாழ்க்கையில போகலாம். என்ன செய்யலாம், நீங்க என்னை விட்டுட்டு போய் கல்யாணம் முடிக்கலாம். இல்ல அல்லாஹ் ரசூலும் தான் எங்களுக்கு சிறப்பு, கஷ்டமோ துன்பமோ அதுதான் எங்களுக்கு உதவி என்று இருந்தால் நீங்கள் என்னோடு வாழலாம் என்ற ஒரு வசனம் இறங்கின உடனே முதலாவதாக ஆயிஷா நாயகத்தினா சொல்ல போனாங்க. ஆயிஷா சொன்னாங்க, ஆயிஷா இன்னி தாக்கிரு லக்க ஷைஅன், ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், கொஞ்சம் கவனமா காட்டுங்க. ஃபலா தஸ்தஅஜிலு, நான் சொல்ற விஷயத்துல அவசரப்பட்டுடாதீங்க, நிதானம் இழந்துடாதீங்க, கொஞ்சம் யோசனை நடந்துங்க.
என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, இஷ்டஸ்ரீமா வாலிதை, நான் சொல்ற விஷயத்தை உங்க வாப்பா அம்மாவோட ஆலோசனை செஞ்சு முடிவு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம்? அல்லாஹ் இப்படி குர்ஆனோட சேர்ந்து நினைக்கிறான், உலக வாழ்க்கை வேணும், 4 பேர் அப்படி இருக்கிறாங்க, அந்த மாப்பிள்ளை இப்படி இருக்கிறாரு, அந்த குடும்பம் இப்படி எல்லாம் இருக்குது, நாங்க இப்படி கஷ்டப்படுறோம் என்று நினைச்சு உங்களுக்கு ஆசை வந்தா நீங்க தாராளமா போயிடலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இல்ல அல்லாஹ் ரசூல் வேணும்னா என்னோட இருக்கலாம் என்ன கருத்துப்பட சொன்னாங்க. அதனால கொஞ்சம் ஆலோசிச்சு செஞ்சு, உங்க தாய் தந்தையோட கொஞ்சம் யோசிச்சு அவசரப்பட்டுடாதீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அக்தாருல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরা. யா ரசூலல்லாஹ், நான் என்னத்துக்கு ஆலோசனை செய்யணும்? எனக்கு தேவை அல்லாஹ்வும் ரசூலும் தான். அவருடைய பரக்கத்தினால் மறுமையில நான் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த பரக்கத்தான ஒரு வாழ்வை இருக்கின்ற பொழுது நான் ஏன் மற்றதை தெரிந்திருக்க வேண்டும்? அவசரப்பட வேண்டிய ஆலோசிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை, நீங்க தான் எனக்கு வேணும் என்று சொன்னார்கள். அந்த இளம் பெண்ணான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவியை கேட்டாங்க, உங்களோட நோக்கம் என்ன? சரி, எல்லாரும் கேட்டாங்க, ஆயிஷாவுடைய முடிவு என்ன? இந்த ஆயிஷானா கொஞ்சம் இளம் பொம்பளை இல்லையா, அதனால கேட்டாங்க. ஆயிஷானா இப்படித்தான் சொன்னாங்க. அந்த ஆயிஷானா என்னத்தை சொன்னாங்களோ அதுதான் எங்கட முடிவுன்னு சொன்னாங்க. நான் சொல்வது என்னவென்று சொன்னால், எந்த விடயத்தையும் அவசரப்பட்டு விடாமல் பேசுவது, குடும்பமாக இருந்தாலும் அவசரப்பட்டு விடாமல் நிதானத்தோடு செய்வது அவசியம் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான விடயங்கள், செயல்கள் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு படுதூறு சொன்னாங்க, தப்பு தவறுமா சொன்னாங்க. அவங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கவலை, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கவலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆயிஷா நாயும் கவலைதான். அவங்க உம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இது வரைக்கும் இந்த புள்ள பத்தினித்தனமான புள்ள, இந்த புள்ள அப்படி இப்படி என்று சொல்லி ஆயிஷா நாயுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை பேசல, பொறுமையோடு இருந்தாங்க. அல்லாஹ்விடத்துல முறையிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால சில நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கிருபையான குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. இன்னல்லதீன ஜாஉ பில் உஸ்பத்தும் மின்கும், உங்களுக்கு யாரு படுதூறு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், உங்களோட கட்சிக்காரக்கெல்லாம். லா தஹ்சபு ஷர்ரன் லக்கும், நீங்க நினைக்காதீங்க இவ்வளவு பெரிய படுதூர சொல்லிட்டானோலே, அநியாயத்தை செஞ்சிட்டானோலே, ரொம்ப கவலையா போச்சுன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதுல ஹைர வச்சிருக்கிறான். யாரெல்லாம் படுதூறு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் பெரும்பாவிகள் என்று குர்ஆனுடைய வசனம் இறங்குது. அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாயை திறந்தாங்க, என்ற மகள் ஒரு பத்தினித்தனமான பெண்ணே, அந்த அளவுக்கு நிதானமான முறையில நடக்கக்கூடிய பண்பை அருமையான சஹாபாக்கள் தெளிவான முறையில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தியை தந்திருக்கிறான், சமூக சிந்தனையை தந்திருக்கிறான். மேலாக அனைத்து விடயங்களிலும் நம்ம எல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பான வாழ்க்கை முறையை தந்திருக்கிறான். ஆணித்தரமாக பார்ப்போம் என்று சொன்னால் அனைத்திலும் வெற்றியை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வைத்திருக்கிறான். எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த நபியுடைய வாழ்வை யாரெல்லாம் சீரான முறையை பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் ஜெயம் பெற்றார்களோ அந்த நல்லவர்களிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இம்மனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா. ரசூலுல்லாஹ்வுடைய சீரான வாழ்வை சீரான முறையிலே பின்பற்றி ஜெயம் பெற்ற நல்லவர்களை ஆக்கி வைப்பாயா. எங்களை விட்டு பிரிந்து சென்ற தாய் தந்தையுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. ஹயாத்தோடு இருந்தால் ஹயாத்திலே ரஹ்மத்தை செய்தருள்வாயா. எதிரான சந்ததியான பிள்ளைகளை சாலிஹான முத்தகையான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், உங்களோட குடும்பத்திலிருந்து யாரெல்லாம் வஃபாத்தாகி விட்டார்களோ, தாய் தந்தையார் இருக்கலாம், சகோதர சகோதரர் இருக்கலாம், மனைவி கணவனாக இருக்கலாம், அத்துணை பேருடைய கபர்களையும் வெளிச்சமாக்கி வைப்பாயா. தனியாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை சிறப்பித்து வைப்பாயா. ரசூலுல்லாஹ்வுடைய மேலான பரக்கத்தை கொடுத்தருள்வாயா. உடைய மேலான உதவியையும் சிறப்பையும் கொடுத்தருள்வாயா. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளை சாலிஹான முத்தகையான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. உடைய ஹயாத்திலும் ஹயாத்துக்கு பின்னாலும் எங்களுக்காக பல நல்ல அமல்களை செய்து கையேந்து துஆ செய்யக்கூடிய நல்ல சாலியான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், நாளை மர்ம நாளிலே ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தையும் ஒரு திருக்காயம் தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي خلق الإنسان من طين ثم جعل نسله من سلالة من ماء مهين
ثم الصواب نفخ به من روحه فتبارك الله أحسن الخالقين. أحمده سبحانه وتعالى هو الرزاق ذو القوة المتين، وأشكره شكرا جزيلا في كل وقت وحين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الملك الحق المبين، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الصادق الوعد الأمين. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة وسلاما دائمين متلازمين إلى يوم الدين، وسلم تسليما كثيرا. أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل واطيعوه، فإن التقوى حبل الله المتين وصية رب العالمين. وعليكم بالتزام أركان الإسلام، ولا تضيع أعماركم باكتساب العذاب، وأن بقية عمركم لا قيمة له بين الأنعام وأنه شرقان اللمان، ولا تنزل عنا شر وطغيان، واحذر مما يستر به من الذنوب والنسيان وكثرة الفساد وخطوات الشيطان. نبهنا الله نبه الغافلين، ونبر قلوبنا بالإيمان واليقين، وجعلنا في سنة الصالحين والمتقين. والله تعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. نفعني الله وإياكم بهدى كتابه، وأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم، وأستعفي عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين، واستغفروه إنه هو الغفور الرحيم.